அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் யாரை பற்றி பேசப் போகிறோம் தெரியுமா? வீரம் என்று சொன்னால் நினைவுக்கு வருபவர், வரி செலுத்த முடியாது என்று வீர முழக்கமிட்டவர், மற்ற பாளையக்காரர்களுக்கு வீரத்தை ஊட்டியவர், அருமையான சுதந்திர போராட்ட வீரர், வீரத்துக்கே சொந்தமானவர். இன்னும் புரியவில்லையா? நான் இந்த வசனத்தை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வரி, வட்டி, திரை, கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிழைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நடக்கண்டாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி, எவரை கேட்கிறாய் வட்டி? இந்த வரிகளை கேட்டால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அது யார் என்று. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாமன்னரை பற்றி நாம் காணப்போகிறோம். அவருடைய பிறந்த நாள். இவர் பாஞ்சாலங்குறிச்சியில் 3 ஜனவரி 1760 ஜெகவீர பாண்டியனுக்கும் ஆறுமுகத்தாள் என்பவருக்கும் மகனாக பிறக்கிறார். இவருக்கு 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். ஊமைத்துறை நம் அனைவரும் அறிந்தவர். ஆனால் மற்றொரு சகோதரர் துரைசிங்கம் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். ஈஸ்வர வடிவு என்ற சகோதரியும் துரைக்கண்ணு என்ற சகோதரியும் இருந்திருக்கிறார்கள். இவருடைய மனைவியின் பெயர் வீரச்செக்கம்மாள். இவர்களுக்கு வாரிசு கிடையாது. 1790 ஜெகவீர பாண்டியன் அவருடைய தந்தையின் மறைவுக்கு பின் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தன்னுடைய 30வது வயதில் அரியணை ஏறுகிறார். பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலியை உட்படுத்திய பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சியை புரிகிறார். அப்போது மதுரை நாயக் அவர் அரியணை ஏறிய காலகட்டம் என்று பார்த்தால் மிகவும் கடுமையான காலகட்டம். மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சியுறுகிறது. ஆற்காடு நவாபுகளின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளாக இந்த பாளையங்கள் வருகின்றன. 72 பாளையங்கள். கிழக்கிந்திய பிரிட்டிஷ் கம்பெனி வரி வசூலிக்கும் உரிமையை நவாபுக்கு கொடுக்கிறது. நவாப் வரியை வாங்க முயற்சித்த போது வீரபாண்டிய கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூலிக்க முடியவில்லை. இதனால் பிரிட்டிஷே நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிடுகிறது. மார்க்ஸ்வெல் என்ற ஆங்கிலேய அதிகாரியும் முயற்சித்த போதும் தன் சொந்த திருநாட்டை ஆளும் உரிமை பெற்றவர்கள் நாங்கள், உங்களுக்கு வரி செலுத்த முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து அனுப்புகிறார். இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு 1797 ஆலன் துறை தலைமையில் போர் தொடுக்கிறது. பாஞ்சாலங்கோட்டையின் கோட்டை தாக்கப்படுகிறது. வீரத்தோடு போரிட்டு அவர்களை விரட்டி அடிக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதன் பின்பு இந்த விஷயம் மேலிடத்திற்கு செல்கிறது. ஜாக்சன் துறை ஆட்சியாளர், ஆங்கிலேய ஆட்சியாளன் கடிதம் அனுப்புகிறான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு, தன்னை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்று. முதலில் அந்த எந்த கடிதத்திற்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பதிலளிக்கவில்லை. பின்பு வற்புறுத்தலின் காரணமாக சம்மதிக்கிறார் ராமநாதபுரம் கோட்டையில் ஜாக்சன் துறையை சந்திக்க. ஆனால் அங்கு அவருக்கு அவமானங்கள் காத்திருந்தன. நேரடியாக அவரை ஜாக்சன் துறை என்ற ஆங்கிலேய அதிகாரி சந்திக்கவில்லை. தென்காசிக்கும் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிறான். கடைசியாக ராமநாதபுரத்தில் நம் மாமன்னரை சந்திக்கிறான். அங்கும் 3 மணி நேரம் விசாரணை நடந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற சிங்கம் அவமதிக்கப்படுத்தப்பட்டது. நின்று கொண்டே பதிலளித்திருக்கிறார். அவருக்கு இருக்க அரியணை வழங்கப்படவில்லை. இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு செல்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதையடுத்து ஜாக்சன் துறை அவன் என்ன சொல்கிறான் என்றால், உன்னை கைது செய்ய போகிறேன் என்கிறான். இதனால் பயங்கர கோபமுற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார். வெளியே காத்திருந்த படைகள் உள்ளே பிரவேசம் செய்கின்றன. போர் மூண்டது.
தளபதி தானாதிபதி பிள்ளை கைது செய்யப்படுகிறார். படைகள் உள்ளே நுழைந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தப்பிக்க உதவி புரிகின்றனர். தப்பித்தார் கட்டபொம்மன். இப்போது மேலிடத்திற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார். என்னுடைய அமைச்சர் தானாதிபதி பிள்ளை கைது செய்யப்பட்டார், நானும் அங்கு அவமதிக்கப்பட்டேன் என்று மேல்முறையீடு செய்கிறார். இதனால் ஜாக்சன் துரை என்பவன் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறான். தளபதி விடுதலை செய்யப்படுகிறார். இறுதியாக அக்டோபர் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறி புதுக்கோட்டை காடுகளில் தஞ்சம் புகுகிறார். அவர் அங்கு மறைந்திருக்கும் செய்தியை புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமான் காட்டிக் கொடுக்கிறார் ஆங்கிலேய அரசிடம். இறுதியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கைது செய்யப்பட்டு கயத்தாருக்கு வரவழைக்கப்படுகிறார், கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு அனைத்து பாளையக்காரர்களும் வரவழைக்கப்படுகின்றனர். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போதும் நம் மாமன்னர் அவர்களிடம் செய்த குற்றத்திற்கு மன்னிப்போ உயிர் பிச்சையோ கேட்கவில்லை. தூக்கு கயிற்றை நோக்கி வீரநடை போட்டாரே ஒழிய சற்று மனம் தளரவில்லை. இந்த மண் அப்பேற்பட்ட மண், வீரத்திற்கு பெயர் போன மண். ஒரு நாளும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு எவனிடமும் மன்னிப்பு ஈந்தார். அதுவும் அந்த ஆங்கிலேயனிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னிப்பை கேட்டிருப்பாரா என்ன? அதனால் அவருக்கு வேறு வழியே இல்லை. தூக்கு கயிறு தான் காத்திருந்தது பரிசாக அவர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய தியாகத்திற்கு. கயத்தாரில் உள்ள புளிய மரத்தில் இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருமருங்கிலும் பாளையக்காரர்களும் பொதுமக்களும் கூடியிருக்கின்றனர். காட்டிக் கொடுத்த எட்டப்பன் வரலாற்றில் இன்றும் நின்று பேசப்படுகிறான். அவன் அங்கும் இருந்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் கண்களை அவனால் எதிர்நோக்கி இருக்க முடியாது. மாமன்னர் தூக்கு கயிற்றை நோக்கி நடந்தார். இறுதியாக அவர் மக்களுக்கு இதைத்தான் முழங்கினார். என் ஒருவனை வேண்டுமானால் நீ கொன்றுவிடலாம், இந்த மண்ணில் இருக்கும் வீரத்தையும் தேசத்தின் மீது இருக்கும் பற்றையும் உன்னால் ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று ஆங்கிலேயனை எச்சரித்துத்தான் மறைந்தார். மக்களை அவர் நினைத்திருந்தால் வரியை கட்டியிருக்க முடியாதா என்ன? வரியை கட்டி தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாதா என்ன? ஏன் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும்? ஏனென்றால் மக்களை நேசித்த மாமன்னன், மண்ணை நேசித்த மாமன்னன். நினைத்து பாருங்கள், அவரின் மரணத்திற்கு பிறகு அவரின் மனைவி மற்ற பெண்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கப்படுவார்கள் பட்டிருக்க கூடும் என்று எண்ணி பாருங்கள். ஆங்கிலேயன் சும்மா விட்டு வைத்திருப்பானா என்ன? இந்த அனைத்தையும் அறிந்தும் இந்த துன்புறுத்தல்கள் தன் குடும்பத்திற்கு நிகழும் என்று அறிந்தும் அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முன்வருவதற்கு என்ன காரணம்? தேசப்பற்று ஒன்றுதான் காரணம். இது போன்ற வீர திருமகன்களின் பெயரை வரலாற்றில் நாம் என்றும் நின்று பேச வேண்டும், போற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். இந்த மண்ணில் பிறந்ததற்கு பெருமையாக உள்ளது. மற்றும் ஒரு முறை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் நினைவை போற்றி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.